நமக்கு கிடைத்த தகவல்கள் படி இயேசு கிறிஸ்து வந்துட்டு பெத்லஹேம்ல பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நசீரத்ல வந்து வளர்றாரு. இதுல ஒரு ஷாக்கிங் பார்ட் என்னன்னா, ஜீசஸ் வந்து ஒரு ஜூயிஷ் குடும்பத்தை சேர்ந்தவர், அதாவது ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்களோட அன்னை வந்துட்டு மேரி மாதா, இவங்களும் வந்துட்டு நசீரத்ல வாழ்ந்த ஒரு யூத பெண் தான். இவரோட தந்தை வந்துட்டு ஜோசப், இவரு வந்து ஒரு யூத கார்பெண்டர் தான். ஜீசஸ் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஜூயிஷோட மத சார்ந்த நம்பிக்கைகளையும் அந்த கொள்கையையும் ரொம்ப ஆழமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அவர் வந்து ஜபம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யூத ஃபெஸ்டிவல்ஸ்லயும் வந்து கலந்துகிட்டு அதுல செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்த விட ஜீசஸ் வந்துட்டு ஜூவிஷ் டீச்சராகவும் இருந்திருக்காரு, அப்புறம் ஒரு இறை தூதராகவும் இருந்திருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இது வரைக்கும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரோசா பால் பத்தியோ அது ஸ்ரீநகர்ல வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத பத்தியோ எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் கிடைக்கல. அது வந்து ஜஸ்ட் ஒரு கட்டுக்கதையாகவும் தியரியாகவும் தான் பார்க்கப்படுது. உண்மையா கிடைச்ச ஜீசஸ் வந்து பெத்லஹேம்ல தான் பிறந்தாரு, நசீரத்ல தான் வளர்ந்தாரு, இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, காஸ்பெல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ல இருந்தும் ரோமன் ரைட்டர்ஸான டாக்டிக்ஸ் இவர் கிட்ட இருந்தும் தான் நமக்கு வந்து கிடைச்சது. இதுல வந்து ஜீசஸ் வந்து 100% ஒரு யூதர் தான் அப்படிங்கறதுல எந்த வித ஒரு சந்தேகமும் இல்ல. ஜீசஸ் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியை வந்து ஆரம்பிக்கல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டியே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை நாம வந்து புரிஞ்சுக்கணும்.